பிரியாணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? துணி காய வச்சிட்டு இருக்க பேபி. என்னப்பா? மாமா வேணுமா? அம்மா கிட்ட கொடு. ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத பேபி. நல்லாவே சாதம் நல்ல தண்ணி. இங்க பாருங்க. என்னம்மா அது? என்ன ஆகுது அதுல? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் காலையிலயே? மல்லாட்டை உரிக்கிறீங்களா? இவரை பார்த்தா மல்லாட்டை உரிக்கிற மாதிரியே தெரியலையே. சின்சியரா டிவி பாக்குறாரா? சரி சரி. அவளுக்கு இது மாதிரி அப்படியே உடச்சு உடச்சு போட்டுன்னு வச்சுக்கேன், அழகா எடுத்து உடிச்சு வைக்கிறார் கருத்து பொண்ணு. அவர் சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு பாப்பாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு சளி பிடிச்சிச்சு. மழை பெய்யுது, மழை வேற பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரி மார்னிங் ரொட்டீன் பண்ணலாம் சொல்லி பார்த்தா மழையா பெஞ்சிட்டு இருக்கு. மணி இப்போ வந்து 9 கிட்ட ஆகுது. 9 ஆயிடுச்சு சைட்டா. ஆமா, வேலையே ஒண்ணுமே ஓடல. மழை பெஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டே செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் நம்ம வேர்க்கடலை சட்னி போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால மல்லாட்டை வந்து உரிச்சிட்டு இருக்கேன். வேர்க்கடலை ஃபுல்லா உரிச்சாச்சு. அப்புறம் வந்து பேபி போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மழையிலயே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. மழையிலையும் சாப்பிட்டு தானே ஆகுமா? மழையிலையும் சாப்பிட்டு தான் ஆகணுமா? அப்புறம் சாப்பிடாம இருக்க முடியும்? அப்ப வாங்கிதான் ஆகணும். பில்லு பயங்கரமா இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்கு. ஆமா, பில்லு வந்து 145 2 பில்லு. இது இல்லாம இன்னொன்னு 247 ரூபா ஒரு பில்லு. 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் மொத்தம் மளிகை ஜாமான். சரி, என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு, அரிசி மாவு. இடியாப்ப மாவு மட்டும் தான் போட்டது. அப்ப தனியா அரிசி மாவு இருக்கு தனியா. ஐயோ, இடியாப்ப மாவு தெளிவா எழுதிட்டேன் நானு. அது வாங்கிட்டாரு. அப்புறம் அரிசி மாவு முதல்ல வாங்கிட்டேன் நான். அரிசி மாவுன்னு நீ சொல்லி அனுப்பணும்னே. அதுக்கப்புறம் மறுபடியும் இடியாப்ப மாவுன்னு மெசேஜ் அனுப்புவோம். சரி, ரெண்டுமே வேணும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு, பரவாயில்ல, பாத்துக்கலாம். நான் வந்து நீ போனா மறந்துடுவேன்றதுனால நீ போறதுக்குள்ளே எல்லாத்தையும் மெசேஜ் போட்டு விட்டேன். வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது தான் அந்த மெசேஜே பார்த்தேன் நான். கொட்டுது வேற. கொட்டும்தான். இன்னொரு காய் வாங்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஓட்ட போட்டிருப்பாங்க பிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருள் வாங்கி சொல்லி மொத்தமா போட்டுட்டு காட்டேன். மிளகா ஜாமான் அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. 1/2 கிலோ தப்பி. 1/2 கிலோ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் வேற, காயில ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்கு. வறுத்து அரைக்கலாம்னு இருக்கு. கடை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால வறுக்க போறேன். வறுத்து அரைக்க போறியா? லைட்டா சூடு காட்டி அரைச்சா நல்லா இருக்கும் பேபி. ஐ மிளகாமா, நீ என்னம்மா அதுல போய் பாக்குற? பச்சையா மிளகா? பச்சை மிளகா காரங்காரங்கள காரம் மிளகான்னு பச்சை. இந்த சிவப்புடி இது என்னது? சிகப்பு. சொல்ல என்னம்மா இது? பச்சை. சிகப்பு சொல்ல, சிவப்பு. ரெட் சொல்லுமா? ரெட். அது அவளுக்கு தெரியாதவா? என்னன்னா இதான் மிளகா அரைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டு. குடுமா பச்சை மஞ்சள். 1/2 கிலோ மிளகா. அது வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ கொத்தமல்லி போட்டு மிளகா தூள் ஜாமான் வந்து அரைப்போம். மற்ற பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம். ஆமா, மற்றது எல்லாமே 100 கிராம் வந்து போட்டு அரைப்போம் நாங்க. இது வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியா மீடியமான காரம் இருக்கும். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ மல்லி தான் ஒரு நிறைய பேர் போடுவாங்களே ஒரு சில பேர். நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகாக்கு 2 கிலோ மல்லி போட்டிருக்கோம் நாங்க. அதுக்கு எல்லாமே வந்து 100 துவரம்பருப்பு, சீரகம், நீட்டு மிளகு 500 கிராம், மல்லி 2 கிலோ, சீரகம் 100 கிராம், சோம்பு 100, மஞ்சள் கொம்பு மஞ்சள் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், 50 கிராம் பெருங்காய பொடி, சுக்கு 50 கிராம், மிளகு 100 கிராம். அவ்வளவுதான், இதுதான் கணக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து லிக்விடே இல்ல, காலி ஆயிடுச்சு. அப்போ வாஷிங் மிஷின்ல நேற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா லிக்விட் இல்ல. நல்லா வாங்கி வச்சேன். அதே மாதிரி துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். 2 மாசம் வந்து ஃபுல்லாவே காலி ஆகிடுச்சு. இந்த மாசம் தான் ரேஷன் பொருள் வாங்கல. அதனால 1 கிலோ துவரம் பருப்பு வாங்கி வச்சு மிக்ஸ் பண்ணி சாம்பார் வச்சா நல்லா இருக்குன்றதுக்காக. அப்புறம் சால்ட், பூண்டு பிரியாணி செய்யறதுக்காக ஒரு சிக்கன் வாங்க சொன்னேன். அங்க இருக்கு. மழைக்கு ஏற்ற மாதிரி வந்து சுட சுட பிரியாணி செய்யறதான் பிளான் பண்ணிருக்கேன். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மல்லாட்டை சட்னியும். இட்லியா? இட்லி ஆல்ரெடி ஊத்தி வச்சுட்டேன். சட்னி அரைக்கலாம். சட்னி அரைச்சா சாப்பிடலாம்.
காலை டிஃபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான். இட்லிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி பண்ண போறேன். அதான் வேர்க்கடலை வந்து வச்சுட்டு இருக்கேன். வேர்க்கடலை வறுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு உடச்சு ஊத்துன முட்டை குழம்பு வைக்கலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் மழையா பெஞ்சுதா, பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சா, சரி மதியானம் வந்து சிக்கன் பிரியாணி முட்டை அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதால முட்டையை வந்து குழம்பு வைக்கல, வேர்க்கடலை சட்னி சிம்பிளா பண்ணியாச்சு. இந்த பேபி 1/2 kg சிக்கன் வாங்கி வந்திருக்காரு. அதனால மதியத்துக்கு வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். இப்ப இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு கொண்டிதான். ஆமா, சிம்பிளா சாப்பிட்டாதான் மதியம் ஹெவியா சாப்பிட முடியாது. அதுக்காக பிளான். பேபி என்ன பேபி என்ன பண்றீங்க? வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்ய போறேன். வெங்காயம் வெட்டுன்னு 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட். இங்க பாரு காய்ச்சி வச்சு சுத்திங்க காய்ச்சி. மம்மா வேணுமா? அம்மா கிட்ட கொடு. என்ன வேணுச்சுதா? 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கணும் பேபி. ஆமா, என்ன வேணும் ஜெஷிதா? அது கொடுத்தா மம்மும் தருவாங்களா? என்னென்னலாம் தருவாங்க ஜெஷிதா? மம்மும். அப்புறம் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு மம்மும் வேணுமா சுத்தி கிடக்குறாரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு. என்ன சங்கீதா பிரியாணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? துணி காய வச்சுட்டு இருக்கேன் பேபி. என்னப்பா என்ன மழை பெய்யுதா? மழை காட்டுறாரு அப்படின்ட்டு. நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது, விடாத மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. சரி துணி வந்து துவைச்சுன்னா வெளில மேல காய வைக்க முடியாது, உள்ளே கொடி கட்டி இங்கே காய வச்சிடறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழையா பெய்யுது. சூப்பர், துணி காய போட்டு வா. ஜச்சிதா எடுத்து கொடு காய வைக்கிறதுக்கு. அவர் எடுத்து கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. அம்மா கொடுமா, அம்மா கொடு. வெரி குட் தங்கம். பாப்பாக்கு முறுக்கு சுட்டு வச்சுட்டாங்க வீட்டுல. அவளுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் ஒரு முறுக்கு எடுத்து வச்சு ஸ்டார்ட் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இருப்பா. பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டப்புன்னு செய்யணும். வேகமா வேலை முடிஞ்சிடும். ஆமா, முன்னாடி மாதிரி ஒரு நாளாவது எனக்கு பிரியாணி செஞ்சு தானே பேபி. எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது பேபி. தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் செஞ்சிருக்காரு பேபி. உனக்கு பிரியாணி நான் செஞ்சு தரணுமா? நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு செஞ்சு தரேன் சரிங்களா? ஏன்னா அங்க ஒரு செட்டப்புக்கு நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன்னா ஈஸியா இருக்கும். இங்க எது எங்க இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. பொருள் கேட்டா நான் எத்தனை பொருள் எல்லா பொருளும் இங்க எடுத்து வச்ச பாரு. இருந்தாலுமே நான் இப்ப அர்ஜென்ட்டுக்கு செய்ய முடியாது சரிங்களா? நான் கத்துக்கணும், அதுக்கப்புறம் செய்யணும். இப்ப எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. சரி கத்துக்கிட்டு செஞ்சு வந்துடும். ஆமா, இன்னும் ஒரு நாள் தான், மறுநாளே செஞ்சிருவேன். உன்னை விட நல்லா செஞ்சு காட்டுறேன் ஒரு நாள். நீ ஒன்னா செக் பண்ணி பாரு. சாப்பிட்டு என்ன பேபி என்னை விட சூப்பரா செய்யற அப்படின்னு சொல்லுவேன். மீன் குழம்பு நான் நல்லா செய்வேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா புளியே ஊத்தாத மீன் குழம்பு செய்வாரு ஃப்ரெண்ட்ஸ். கவுச்சடிக்கும். ஒத்துக்குன்னா சரிதான், கவுச்சே அடிக்கும். ஆனா டேஸ்டா தான் இருக்கும். என் நெய் வந்து ஊத்திக்கிறேன். நெய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க கட்டி ஆயிடுச்சு, கத்தியால கட் பண்ணி போறது. அவ்வளவுதான், நெய்யை போடு. நெய் வந்து ஊத்தியாச்சு. அதில் வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகையெல்லாம் சேர்த்துடுறேன். பட்டை, ஏலக்காய் எல்லாமே வந்து எடுத்துருக்கேன். ஃபுல்லாவே சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா முழுசா சேர்த்துருக்கேன். ஆமா, நமக்கு தான் காரம்லாம் செட் ஆகுதுல்ல, ஒரு வாசனைக்காக வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வெடிக்குது. வெங்காயம் வெடிக்கல, இல்ல பட்டை இருக்குல்ல, ஏலக்காய் வெடிக்கும். ஆனியன் போட்டு வதக்கிடலாம். இன்னைக்கு சூப்பரா பிரியாணி ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் பயங்கரமா வதங்கிடுச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியா அரைச்சு வச்சிருக்கேன். என்னம்மா ஜெசிதா? என்னம்மா? என்ன அப்பா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இங்க பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கிரேவி மாதிரி வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg சிக்கன், 1/2 kg சிக்கனுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி. ஆமா, இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். சிக்கன் வந்து கிளீன் பண்ணின்னு இருக்கேன் நான். தக்காளி பழம் சேர்த்து சூப்பரா வந்து வதக்கியாச்சு. இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி மசாலா ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து நான் பிரியாணி செய்யும் போது
மசாலா உப்புலாம் போட்டு உடனே தயிர் போட்ட மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திரியா தயிர் வந்து கட்டி கட்டி அப்படியே மேல. இப்பவே தயிர் போட தேவையில்ல, சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமே தயிர் போட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்த அப்புறம் போட. ஆமா ஆமா. அப்ப புதினா இலை போடுறேன். போட்டுங்க. கொத்தமல்லி புதினா ரெண்டையும் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே அதை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் கட்டுறதுக்கு கொஞ்சமா லாஸ்டா போட்டுக்கலாம். மீதி அந்த தண்டோட புதினா வந்து பாத்தீங்கன்னா தண்டோட கட் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். தண்டோட கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இந்த பொடியா கட் பண்ணிட்டு வந்தாரு பேபி. பிரியாணிக்கு வாங்க சொன்னா 65க்குலாம் இவ்வளவு சின்ன சின்னதா போடுவோம், அது மாதிரி வாங்கி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது மாதிரி இருந்தா சாப்பிடலாம். சாப்பிட வந்து நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு பிரியாணில வந்து கறி பிரிஞ்சிடும், புரியுதா? பெருசு பெருசா இருந்தா பிரியாது, சின்ன சின்னதா போட்டா அப்படியே பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக தான் பெருசா போடுவாங்க. இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுமா ஓகே. ஸோ இது கூட இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர்லாம் சேர்த்து மசாலா போட்டு சூப்பரா சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு. இப்போ தண்ணி வந்து சேர்த்துடலாம். இந்த படியால வந்து பாத்தீங்கன்னா 1.5 படி அளவுக்கு அரிசி சேர்த்திருக்காரு. அப்ப 3. ஆமா 3 இல்ல 3.5 வை. 3 கரெக்டா இருக்கும். 3 வச்சா ட்ரை ஆகும். ட்ரையா இருக்கும்ன்றியா? சரி, உனக்காக ஒரு அரை எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது. அரை எக்ஸ்ட்ரா வை. என்னம்மா என்னம்மா இங்க பாருங்க. என்னம்மா அது என்ன ஆகுது அதுல? என்ன மாமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பால வந்து முறுக்கு சுட்டு வச்சுக்கிறாரு சைங்கா. மம்மம் வேணுமா? அண்ணாக்கு எடுத்து கொடுமா. இந்த அண்ணாக்கு 3 முறுக்கு கொடு. உள்ள இந்த எடு கொடு. அண்ணாக்கு ஒன்று கொடு. அவளுக்கு பாரு, அவன் பாரு. போதுமா? நான் சுட்ட முறுக்கு எல்லாமே அந்த சைஸா இருக்குங்க பாருங்க, குட்டி குட்டியா. ஏன்னா அது புழியும் போது சரிஞ்சு விடுதா, அதனால சின்ன சின்னதா சுட்டேன். ஆமா, கவர்ல எடுத்து வைக்கும் போது குட்டி குட்டியா. இதான் ஜஸ்ட் அது சைஸ் கரெக்டா இருக்கு. எடுத்தா முழுசா சாப்பிடுவா. பெருசா சுட்டுட்டுன்னா வந்து பாதி கட்டி உடச்சு போட்டுருவா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுங்க பாருங்க. பிரியாணி வந்து செய்யறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சேன். நல்லா இருக்கு. 2 வேளைக்கு பிரியாணி பேபி. 2 வேளைக்கு பிரியாணியா? உனக்கு வேலை மிச்சமா? எஸ், நைட்டுக்கு பிரியாணி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளாவது நாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு அந்த கத்திரிக்காய் கோட்ஸ் பண்ணுவாங்கல்ல கடையில, தால்ச்சாவே ஏதோ சொல்லுவாங்க. ஆமா, அது ஏதோ பண்ணணும்னு வந்து நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா பண்றது மட்டும் பண்றதே கிடையாது. முட்டை மட்டும் வச்சுட்டு வேலையை முடிச்சிரு. அது ஒரு நாள் கண்டிப்பா பண்ணணும். அது மல்லாட்டெல்லாம் வந்து வறுத்து ஆச்சி போட்டு எப்படியோ செய்வாங்க பேபி. கத்துக்கு அது பண்ணணும் ஒரு நாளைக்கு. இது வரைக்கும் ஒரு டைம் கூட அது பண்ணதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு சைட் டிஷ் ஒன்லி ஆனியன் ரைத்தா முட்டை. அதோட வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சிடுவேன். அந்த கத்திரிக்காய் ஒரு நாள் பண்ணணும். கத்திரிக்காய் தால்ச்சா. கத்திரிக்காய் தால்ச்சா ஏதோ தெரியல, பேர் அப்படிதான் சொல்றாங்க. லெமன் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இல்லாத சரி, அவ்வளவுதான். இது நல்லா கொதிச்சு தலன்னு வந்தோடனே தம் கட்டிட வேண்டியதான். இந்த இடத்துல தண்ணி நிறைய இருக்கும், சாதம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். சில டைம் குக்கர்ல வந்து என்னன்னா குக்கர்ல வைக்கும் போது ட்ரை ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சாதம் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுன்னா நல்லா வழவழன்னு இருக்கும். சாதம் தடவை 1/2 டம்ளர் தண்ணி அதிகமா வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா தம் கட்ட போறேன். ஃபுல்லா தண்ணி எல்லாம் வந்து சுண்டி மேல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரே நெய் இப்படி இருக்கு இல்ல, கட்டியா இருக்குல்ல, அங்க இப்படி உடச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆமா, புதினா கொத்தமல்லி வந்து லைட்டா தூவிடலாம். இறக்கணும் போது நீ வாவு சொல்லலாம். அவர் இப்பயே வான்றாரு. பிரியாணி சொல்லு. அப்படியே வாழை இலை போட்டு தம் கட்டிடலாம். அடியில வந்து பாத்தீங்கன்னா தோசை கல் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை கல்ல வச்சு அது மேல வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வச்சிருக்கேன். இப்ப அப்படியே மூடிடலாம். மறுபடியும் இங்கதான் குக்கர் மூடி இருக்கு. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டிட்டேன். இந்த சைடு முட்டை வந்து 3 முட்டை போட்டு அவிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். கரெக்டா 1 மணிக்கு இன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். பாத்தியா எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி. சீக்கிரமா 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு தம் கட்டிருக்காரு. கரெக்டா சாப்பாடு வேலைக்கு சாப்பாடு ரெடி ஆகுதா இல்லையா? சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம். பிரியாணி ரெடி ஆகி 1/2 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பேபி வெளியே போனாரு, இப்பதான் வீட்டுக்கே வராரு. ஐயோ, நல்லா வெந்துட்டு இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. வாவ்,
நல்லாவே சாதம் நல்லா தண்ணி நிறைய வைக்கவே நல்லா வெந்திருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. செம்ம சாஃப்டா இருக்கு பேபி. நல்லா வெந்துருச்சு. நான் தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் சங்கீதா. குக்கர்ல வச்சாலே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். அதை தண்ணி பூரா அப்படியே இழுத்துட்டு சாதம் அப்படியே குச்சி ஆயிட்ட மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலர் பொடி எல்லாம் எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் வந்து கலர் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் நான் தான் கலர் போட வேணாம் அதிகமா சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கூட கொஞ்சம் கம்மியா போட சொல்லியிருக்கேன். நம்ம வீட்லயே செய்யறதுனால ஹெல்தியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? மணி ஆகிடுச்சு. மணி 2 போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 மணிக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வாராச்சு. 1 மணிக்கெல்லாம் பார்த்தேன் ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டேன். சாப்பிடுற டைம் 2 மணி ஆக போகுது. சாப்பிடலாம். ஜஷிதா எழுந்துட்டார். என்னமா? சரி அண்ணா வந்து வீட்டுக்கு போயிட்டாமா, வருவாமா. தூங்கி அந்த உடனே அண்ணாவை கூப்பிடுறாரு. விளையாடிட்டு இருந்தால. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். சங்கீதா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டா சொல்லு. நல்லா நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓவர் ஆக்டிங் பண்ணாது பேபி. நார்மலா எப்பயும் சாப்பிட்டேனே எப்படி சாப்பிடுவேன். ஆனா வீடியோ எடுக்கும் போது மட்டும் அவரோட கண்ணை மூடின்னு நீ அதுவே தான் ஜஷிதா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன மாதிரியே அவரு பிரியாணி வேற லெவலா இருந்துச்சுங்க. இல்ல ஜஷிதா சாப்பிடும்போது பாத்துட்டியா ஃப்ரெண்ட்ஸ், அவளும் வந்து பாத்தீங்கன்னா வாயில சாப்பாடு எடுத்துட்டு கண்ணை முடிக்குவாரு. கண்ணை முடிட்டு வா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவா. அந்த டேஸ்ட உணரணும் செய்யுங்க. தெரிய மாட்டேங்குது. நாங்கலாம் வந்து டேஸ்ட வந்து நாக்குல டேஸ்ட் பண்ணி நான் ஒரு ரசத்தையும் கலந்து சாப்பிடறால நீங்க. ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. நீ வேணா சாப்பிட்டு பாருங்க. பத்தியா இவன் எப்பவுமே இவர் சாப்பிடும்போது எனக்கு ஒரு ரூபா கொடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிடும்போது தனியா சாப்பிடும்போது என்ன திட்டுறாங்க வேற. பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சூப்பரான பிரியாணி இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். உப்புலாம் கரெக்டா இருக்குல்ல? நான் ஹோட்டல்ல கூட வாங்கிட்டு வந்து ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் கட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. ஜஷிதாவா ஊவா சாப்பிடலாமா? ஜஷிதா படுத்துட்டு இருக்கா. வீடு பரவாயில்ல வீடு. அவ கொஞ்சம் ஏன் சாப்பிட்டு சாப்பிடும். அவளுக்கு லைட்டா வந்து சூப்பரா இருக்கு. நீ எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு. சாஃப்ட்டா நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா நல்லா இருக்கு. போட்டு சாப்பிடலாம். ஜஷிதா மூச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. பட் அவளுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கா. சளி பிடிச்சிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா. அதனால தான் மருந்து போட்டு விட்டேன். மருந்து போட்டு தூங்கிட்டு இருக்கா. சூப்பரா இருக்கு.